வணக்கம். தொழில் முடங்கி போயிருக்கு. இல்ல தொழில் ரன் ஆகிக்கிட்டே இருந்தாலுமே, அவங்களுக்கு சரியான நேரத்துக்கு காசு வரமாட்டேங்குது. கஸ்டமர் கிட்டேருந்து நமக்கு குடுக்க வேண்டிய பணம் டயத்துக்கு வரமாட்டேங்குது. ஒரு 1000 2000ன்னா பரவாயில்ல. லட்சக்கணக்கில போட்டு இன்வெஸ்ட் பண்ணி பல லட்சங்கள இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறவங்களுக்கு கரெக்டான நேரத்துக்கு வரலன்னா, அவங்க கடன் வாங்கி பண்ணும்போது இந்த மேற்கொண்டு கடன் வாங்கி அதுக்கு வட்டி கட்டுற மாதிரி சூழ்நிலை ஒரு பேர்டன் தானே. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தான் இது. இவங்க கேட்ட கேள்வி அவங்க பார்க்குற தொழில் ரோட் கான்ட்ராக்டராக இருக்காங்க. நிறைய இது கிளைண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நம்ம தொழில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. பட் கஸ்டமர் டயத்துக்கு காசு தர மாட்டேங்கிறாங்க, பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் எனக்கு மேற்கொண்டு கடன் ஆகுது. பேசாமல் விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பிரசன்னத்தில் எவ்வளோ அழகாக காட்டுதுன்னு பாருங்கள். உதயம் மிதுன உதயம் நாலில் கவிப்பு 6 8. இப்போ உதயாதிபதி 5ல் நீச்சத்தை கடந்து 9ல் 5ல் இருக்கார். 5ல் இல்லை 9ல் இருக்கார். குரு 10 குடைய குரு 11ஆம் இடத்துல. ஸோ தொழில் ஸ்தானாதிபதி 11ல் அப்படின்போது லாபகரமான தொழில் தான். அப்போது உதயாதிபதியும் 9ல் பாக்கியஸ்தானத்தில் தான் இருக்கார். அப்போ இது நல்ல தொழில் தான். இவங்க அதை விடணுன்ற அவசியம் கிடையாது. விட்டுட்டு நான் வேலைக்கு போகலாமான்னு கேட்குறாரு. அப்போ உதயத்தை நோக்கி செவ்வாய் கடந்து சென்றிருக்கு அப்படின்னும்போது அந்த வேலைக்கு போகலாமான்ற ஒரு எண்ணம் வருது. கடன் வாங்கி பண்ணுறாப்புல இருக்குது அப்படின்னும்போது கடனும் 6ஆம் பாவம் தான். ஸோ 6 கூடைய செவ்வாய் கடந்து சென்றிருக்கு. ஸோ இது கடனுக்கு மேலே கடன் ஆகுது, என்னால் இதை மேனேஜ் பண்ண முடியல, விட்டுட்டு போகலாமான்ற கேள்வி வருது. இது ஏன் இந்த கேள்வி வந்திருக்கு? ஏன் அவங்க பார்ட்னரால் கஸ்டமரால் டயத்துக்கு கொடுக்க முடியலன்ற கேள்வி வருது. அப்போது பார்ட்னர் இல்லை கஸ்டமர்னும் போது 7ஆம் இடத்தை பார்ப்போம். 7க்கு 10ஆம் இடம் கவிப்பில் இருக்குது. அது மாந்தி ராகுவோட சம்மந்தப்படுது. அப்போது அவங்களுக்கு மாந்திரிக சம்மந்தமான ஒரு பிரச்சனை இருக்குது. 6 இடத்துல சுக்கிரன், அதாவது 7க்கு 6ஆம் இடம்ங்கிற சுக்கிரன் 6 இடத்துல கூட்டிகிட்ருக்கு. அப்போ அவங்க கடன் வாங்கி தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க ஏதோ மாந்திரிக ரீதியாக அவங்க தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு, முடங்கியிருக்கு. அதனால் அவங்களால சரியான நேரத்துக்கு பணம் கொடுக்க முடியலை அப்படிங்கிறத இந்த ஜாமக்கோல் பிரசனம் எவ்வளோ அழகாக துல்லிதமாக பார்ட்னர் இவங்களை பற்றி கூட இல்லை, இவங்களுடைய பார்ட்னரை பற்றி, இவங்களுடைய கஸ்டமருக்கு என்ன சூழ்நிலை அப்படிங்கிறதையும் காட்டுது. அண்ட் இவங்களுக்குமே வீடு சம்மந்தமான, வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது மாந்திரிக சம்மந்தமான இல்லை பிரேத சம்மந்தமான தோஷங்கள் இருக்கலாம், அதையும் காட்டுது. ஸோ இதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுத்த பதில். உங்களுக்கு இந்த ஜாமக்கோல் பிரச்சனை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.